அதன் பிறகு தட்சன் பிராச்சேச வருஷ சிருஷ்டி விஷயங்களை தான் வர்ணிச்சுட்டு வரா. சிருஷ்டி விஷயங்களை வர்ணிக்கும் பொழுது நடுவில் பிரசங்கமாக வந்த கதை இந்த அஜாமில உபாக்கியானம். இது சொல்லும்போதே அஜாமில உப ஆக்கியானம் தான். உப ஆக்கியானங்கிறதுனால பிரதான ஆக்கியானம் வேறு வந்துட்டுருக்கு. இதில் தட்ச யஜ்ஞத்தில் தட்சன் சிவாபராதம் பண்ணினான். அந்த தலையை எடுத்து ஆட்டு தலையை வச்சார். தலை மாறினா கூட ரத்தம் அதே இடத்துல தான் ஓடின்னு இருக்கு, பிளட்டு அதே தான் ஓடின்னு இருக்கு. இவன் பார்த்தான், இந்த சரீரத்தையே கொஞ்சம் மாற்றினா, இப்படி தலையை மாற்றுற மாதிரி உடம்பையே கொஞ்சம் மாற்றிண்டா தேவலைன்னு நினச்சிட்டு சிவனுடைய சிஷ்யர்களாகவும் பக்தர்களாகவும் இருக்கக்கூடிய பிரச்சேதசுகளுக்கு மறுபடியும் பிறந்தான். இப்பொழுதும் அவனுக்கு தட்சன் தான் பேர். தட்சனா என்ன அர்த்தம்னா கெட்டிக்காரன்னு அர்த்தம். கெட்டிக்காரால் இருக்கிறவா எல்லாருமே தட்சன் தான். அவனுக்கு தட்சன். அவன் அகமருஷனங்கிற தீர்த்தக்கரவே தபசு பண்ணினான். பகவானிடத்துல சிருஷ்டி சாமர்த்தியத்தை வாங்கிண்டு அனுகிரகம் வாங்கிண்டு தன்னுடைய தபசக்தியினால் ஒரு 10,000 பேரை சிருஷ்டி பண்ணினான். ஹரியஸ்வர்கள்னு பேர். இந்த 10,000 பேரும் எங்கே வந்தாலாம்? குருவாயூருக்கு தான் வந்தாலாம். இந்த குருவாயூர் குளத்துக்கு நாராயண சரஸ்னு பேர் பாகவதத்தில் தான் சொல்கிறார். தத்ர நாராயண சரஹா தீர்த்தம் சிந்து சமுத்திரயோகோ சங்கமோ யத்ர சுமகத் முனிசித்த நிஷேவிதம் ததுபஸ்பர்சனாதேவ வினிர்தூதமலாசயாக தர்மே பாரமகம் சீச்சே புரோத்பன்னமதயோப்யுதே. இந்த ஹரியஸ்வர்கள் 10,000 பேரும் இந்த குருவாயூருக்கு வந்தார்கள். இந்த நாராயண சரஸில் குளித்தார்கள். எத்தனையோ ஊரில் குளம் இருக்குது, எத்தனையோ விஷ்ணு க்ஷேத்திரம் இருக்குது. எல்லா குளத்துக்கும் நாராயண சரஸ்ன்னு தானே பேர் வைக்கணும். ஆனால் இந்த குளத்துக்கு மாத்திரம் நாராயண சரஸ்ன்னு பேர் வச்சுருக்கா. ஏன் இந்த குளத்துக்கு மாத்திரம் நாராயண சரஸ்ன்னு பேர் வச்சான்னா, இந்த குளத்துக்கு அவ்வளோ மகாத்மியம். இந்த குளத்தில் குளித்தாலே வாயில் நாராயணான்னு வருமா. அதனால தான் இதுக்கு நாராயண சரஸ்னே பேர். தத்ர நாராயண சரஹா. இவர்களை நாரதர் பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ணி மாற்றிட்டார்னு தட்சன் நினச்சிருந்தான். ஆனால் பாகவதத்தில் அப்படி சொல்லலை. தது உபஸ்பர்ஷ. இந்த நாராயண சரஸ்வனுடைய மகாத்மியம் சிருஷ்டிக்காக தான் வந்தா இவா, பிரவருத்தி மார்க்கத்துக்கு வந்த இவா. தது உபஸ்பர்சனாது. இந்த நாராயண சரஸில் ஒரு ஆச்சமணியம் பண்ணினா, அந்த ஆச்சமணியத்துடைய ஒரு மகாத்மியம் வினிர்தூத மலாசயாக தர்மே பாரமகம் சேச்சே புரோத்பன்ன மதயோப்யுத. இந்த நாராயண சரஸில் ஆச்சமணியம் பண்ணின உடனேயே இவளுக்கு பரமஹம்ச தர்மத்தில் ருச்சி வந்துடுச்சு. ருச்சி வந்த உடனேயே நாரதர் பார்த்தா ருச்சி வந்துடுத்தே. இவளுக்கு வழிகாட்டணுமே தான் நாரதர் சில கேள்விகளை கேட்டு நீங்களாம் நிவர்த்தி மார்க்கத்தில் போங்கோப்பான்னுட்டான். தட்சன் ரொம்ப வருத்தப்பட்டான். பிரம்மா சமாதானம் பண்ணார். முதல் குழந்தைகள் சிருஷ்டிக்கு போகட்டும், பகவத் விஷயத்துக்கு போகட்டும், அடுத்த குழந்தைகளை சிருஷ்டி பண்ணுனார். மறுபடியும் ஒரு 10,000 பேரை சபலாஸ்வர்கள்னு சிருஷ்டி பண்ணினான். இந்த சபலாஸ்வர்களும் வரும்பொழுது நாரதர் அங்கேருந்து வந்தார். அண்ணா போன வழியில் போங்கோ, அப்போ தான் க்ஷேமமாக இருப்பேன்னு அவர்களையும் பார்த்து அனுப்பிச்சி விட்டார். இப்போ நாரதன் கோபம் வந்துடுத்து தட்சனுக்கு. எங்கடா நாரதனை ஒவ்வொரு ஊராக தேடுறான். அவர் இப்போ தான் இங்கே சப்தா முடிச்சுட்டு அந்த ஊருக்கு போயிருக்கான். அந்த ஊரில் போனால் இப்போ தான் அங்கே கதை முடிச்சுட்டு வேறு ஊருக்கு போயிருக்காங்க. இந்த தட்சன் சுற்றி 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 கடைசியில் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சான். அவன் அந்த இடத்துல சொல்கிறார், அவன் அங்கங்கே சுற்றி சுற்றி ஒரு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி நாரதரை சாபம் கொடுத்தான், நீர் சுற்றிகிட்டே இருக்கணும்னு. அவர் சொன்னார், அதான்ப்பா நான் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷம் கொடுன்னு. அந்த சாபத்தை வாங்கின்னு விட்டார். இதுதான் சாது லட்சணங்கிறான். சாபம் கொடுக்கும்போது திருப்பி சபிக்க தெரியாதான் நாரதருக்கு. ஆனால் அந்த சாபத்தை வாங்கின்னு விட்டார் அவர். அதன் பிறகு இவன் பார்த்தான், இனிமேல் புருஷால சிருஷ்டி பண்ணினா தானே இவர் சன்னியாச மார்க்கத்தை உபதேசம் பண்ணுறார். இவன் இனிமேல் பொம்மநாட்டிகளை சிருஷ்டி பண்ணுவோன்னா 60 பெண்களை சிருஷ்டி பண்ணினான். அந்த காலத்தில் ஸ்திரீகளுக்கெல்லாம் சன்னியாசம் கிடையாது. இப்போ யாருக்கு வேணாலும் சன்னியாசம் கொடுக்கலாம். ஆனால் ஸ்திரீகளுக்கு சன்னியாசம் விதிப்படிலாம் இல்லை. அப்போ அந்த ஸ்திரீகள் மூலமாக சிருஷ்டி அபிவிருத்தி ஆச்சு. அதில் கஷ்யபர் இடத்துலையும் தான் எல்லா சிருஷ்டியும் உண்டாச்சு. 33 தேவர்கள், 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், அஸ்வினி தேவர்கள். இவர்களுடைய கணங்கள் 33 கோடின்னு சொல்கிறோம். இதில் 12 ஆதித்யனில் தொஷ்டாங்கிற ஆதித்யன் அசுரர்களுடைய சகோதரிய விவாகம் பண்ணிண்டான். ரச்சனா நாம கன்யகா, ரச்சனான்னு பெயர். அவர்கள் 2 பேருக்கும் விஸ்வரூபன் ஒருத்தர் குழந்தையாக பிறந்தார். இந்த விஸ்வரூபன் தான் கொஞ்ச நாளைக்கு தேவர்களுக்கு குருவாக இருந்தார் என்று சொல்ல பரீட்சித்து கேட்குறான், தேவர்களுடைய குரு ப்ரஹஸ்பதி ஆச்சே, இந்த விஸ்வரூபன் எங்கேருந்து எப்படி குருவாக வந்தார் என்று கேட்க, அதுக்கு காரணத்தை சொல்கிறேன்ப்பா. ஒரு நாளைக்கு இந்த விஸ்வரூபன் இந்த ப்ரஹஸ்பதி சபைக்கு வரார், தேவராஜனுடைய சபைக்கு. குருநாதர் வரும்போது எழுந்திருக்க வேண்டாமோ? ஏன்னா பெரியவாளை பார்த்தானா அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வரணும். மகத் சந்தர்சனே பிராப்தே சமஸ்த நியமைரளம். அப்படியே விட்டுட்டு ஓடி வர வேண்டாமோ? குருநாதரை பார்த்தும் பார்க்காத மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு இருந்தான். ப்ரஹஸ்பதியை பார்த்தார். எப்போ நான் உனக்கு அவசியம் இல்லையோ நான் போய்விடுறேன்னா அந்தர்தானம் ஆகிட்டான். அப்போ தான் இந்திரன் சொல்கிறான்,
அகாததிஷணம் த்விஜம் மஜ்ஜந்தி அஸ்மப்ளவாயிவ அதாகம் அமராச்சாரியம் அகாததிஷணம் த்விஜம் பிரசாதயிஷ்யே நிஷடஹ சீர்ஷ்ணா தச்சரணம் ஸ்பிருதன்னு. ஏ ஸ்ரத்தத்திருவச்சஸ்தேவி, பெரிய ஆசனத்தில் இருக்கிறவா, ஏ பாரமேஷ்டியம் திஷணம் அதிதிஷ்டன் நகஞ்சன பிரத்யுத்திஷ்டே திதிப்ரூயுகு தர்மந்தே நபரம் விதுகு தேஷாம் குபததேஷ்ட்ரீணாம் பததாம் தமசிஹ்யதா ஏ ஸ்ரத்தத்திருவச்சஸ்தேவி மஜ்ஜந்தி அஸ்மப்ளவா இவ. ஒரு ராஜாவாக இருக்கிறவன் எல்லாரையும் எழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கு. ஏன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் எழுதுன்னு இருக்க முடியாது, அப்படி சொன்னது உச்சிதம் இல்லைங்கிறான் இந்திரன். அதை நினச்சிட்டு நான் குருநாதனை அவமரியாதை பண்ணிவிட்டேன். அது மாதிரி சொல்கிறத யார் நம்புகிறாளோ அவெல்லாம் அஸ்மப்ளவா இவன், கல் ஓடத்தில் ஏறி எப்படி கரையேற முடியாதோ அது மாதிரி முழுக வேண்டிதான். உடனே எங்கள் குருநாதரை போய் சமாதானம் பண்ணின்னு குருநாதரை தேடிட்டு போனான், கிடைக்கல. உடனே அசுரர்கள் யுத்தத்துக்கு வரான். பிரம்மா கிட்ட போய் கேட்டான். பிரம்மா சொன்னார், இப்போ கொஞ்ச நாளைக்கு டெம்பரவரியாக ஒரு வாத்தியாரை வச்சுக்கோ, விஸ்வரூபனை வச்சுக்கோ. அந்த இடத்துலையே சொல்கிறார் பிரம்மா, எதி அவருடைய கர்மாவை நீ பொறுத்துட்டு இருந்தையானால் நீ வச்சுக்கோணும். சரின்னு அவன் விஸ்வரூபர வாத்தியாராக வாங்கணும்னு கூப்பிட்டான். விஸ்வருடைய இடத்துக்கு எல்லா தேவர்களும் வந்தார்கள். எல்லாரும் வந்தா என்ன விசேஷம்னு கேட்டால், எங்களுக்கு வாத்தியாராக வரணும். அவர் சொன்னார், நான் பௌரோஹித்யம் பௌரோதசம் ஹிருஷ்யதி ஏன துர்மதிங்கிறான். உனக்கு நான் பௌரோஹித்யத்துக்கு வந்தா இருக்கிற வாத்தியாராக இருக்கிறவளுக்கு என்னடான்னா இருக்கிறவா எல்லாராத்துக்கும் தர்ப்பணம் சிராத்தம் பண்ணி வச்சுட்டு இருப்பாளே தவிர அவருடைய அப்பா அம்மாவுக்கு அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி எல்லாருக்கும் பண்ணி வச்சு கடைசியில் என்னடானா சம்பாவனைங்கிற வியாஜத்தில் பாபத்தை தான் வாங்கிட்டு வரும். அதனால தான் அவள் சம்பாவனை கொடுக்கும்போதே கவரில் வச்சு கொடுக்குறான். அது பாபம் வெளியில் தெரிய வேண்டாம், நல்ல கவராக வாங்கி மூடி வச்சுக்கோன்னு கொடுத்துருவோம். இதை வாங்கி நான் எதுக்கு கஷ்டப்படணும், எனக்கு இந்த பௌரோஹித்தியமே வேண்டான்னு விட்டான். இல்லை கொஞ்ச நாளைக்கு வாங்குவோம் என்று சொல்ல, கொஞ்ச நாளைக்கு அவருக்கு குருவாக இருந்து நாராயண கவச்சம்ங்கிறத உபதேசம் பண்ணினார். அதனால் இந்திரன் தேவர்களை அசுரர்களை ஜெயித்தான். இந்திரன் நாராயண கவச்சம் சொன்ன உடனே பரீட்சித்து அதை எனக்கு சொல்லுங்கன்னா, ஏன்னா அந்த நாராயண கவச்சத்துக்கு என்னடா பலன்னா சரீசிருப்பேபியோ தமுஷ்டிப்பியோ பாம்பெல்லாம் கிடைக்காது, கஷ்டம் வராது. இப்போ இவனுக்கும் பாம்பு வரப்போகிறதே தட்சகன், இல்லை நம்மளும் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாங்கிறதுக்காக பரீட்சித்து கேட்கல. பரீட்சித்துக்கு அவனுக்காக கேட்கல, நம்ம எல்லாரும் இந்த நாராயண கவச்சத்தை படித்து நமக்கு க்ஷேமம் வரட்டுமேனு தான் கேட்குறான். இந்த நாராயண கவச்சத்தை சொல்லுங்கன்னு. இந்த நாராயண கவச்சம் ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். எந்த இடத்துல போனாலும் ஒவ்வொரு பகவான் காப்பாற்றணும்னு. பூமியில் போனால் மாயா வட்டு வாமனோவியாத்து, ஆகாசத்தில் போனால் ஃப்ளைட்டில் போனால் ஆபத்து வந்துடுமே, திரிவிக்ரம கேவத்து ஃப்ளைட்டில் போனாலும் திரிவிக்ரமன் காப்பாற்றட்டும். இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பகவான் காப்பாற்றட்டும்னு அழகான ஸ்தோத்திரம். முடிக்கும்பொழுது எல்லா திக்லியும் விதிட்சி திட்சு ஊர்துவம் அத சமந்தாத் அந்தர் பகிர் பகவான் நாரசிம்மஹா. நரசிம்மன் இல்லாத இடம் கிடையாது. அந்த நரசிம்மன் எல்லா இடத்துலேருந்தும் என்னை காப்பாற்றட்டும்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய நாராயண கவச்சத்தை உபதேசம் பண்ணினார்.